அடிக்கடி புழு பூச்சிலாம் இருக்கு. நாங்க சொல்லியும் பார்த்துட்டோம். எங்க அப்பா அம்மா வந்து சொல்லி பார்த்துட்டாங்க. அப்பயும் இந்த புழு பூச்சிலாம் இருக்கு. எங்களுக்கு சாப்பிடவே பிடிக்கவே. இது போல் பல பள்ளிகளில் இதே நிலமை தாங்க. சாப்பாடு நல்லாவே இல்லை அப்படின்னு தான் பிள்ளைங்கள்லாம் வீட்டில் சொல்கிறாங்க. இதை டீச்சருங்களும் கண்டிக்க மாட்டிருக்காங்க. அந்த சமையல் செய்கிறவங்களும் ஒரு மனுஷி தானே, அவங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுப்பாங்களா? கவர்மெண்ட் ஸ்கூலில் இது போல் பல தவறுகள் நடக்குங்க. ஸ்கூலில் யூனிஃபார்ம் கொடுக்காங்க, அது கொடுக்குற பசங்களுக்கு சரியான அளவு கொடுக்கறது கிடையாது. செப்பல் கொடுக்காங்க, ஷூ கொடுக்காங்க, அதுவும் சரியான அளவு கொடுக்கறது கிடையாது. நோட்டு கொடுக்காங்க, அரைக்குயர் நோட்டு கொடுக்காங்க, அது எதுக்கு கொடுக்காங்கன்னு அவங்களுக்கும் தெரியல, பசங்களுக்கும் தெரியல. ஏன்னா அந்த அரைக்குயர் நோட்டு கொடுக்கறத வேண்டான்னு சொல்லிட்டு வேறு நோட்டு பசங்களை வாங்க சொல்கிறாங்க டீச்சர்ஸு. இதெல்லாம் விட ஒரு முக்கியமான ஐட்டம் இருக்குங்க, ஸ்கூல் பேக். இந்த ஸ்கூல் பேக் எப்போ தெரியுமா கொடுப்பாங்க? ஸ்கூல் முடிய போகிற 2 மாதத்துக்கு முன்னாடி கொடுப்பாங்க. ஏன்னு வைங்க, இவங்க கொடுக்குற ஸ்கூல் பேக்கு மிஞ்சி போனால் ஒரு வாரம் தாங்க எடுத்துகிட்டு போக முடியும். அதுக்கப்புறம் அந்த பேக்கை யூஸ் பண்ண முடியாது. இவங்க கொடுக்குற பேக்கு சுத்தமாக தரமே இருக்காதுங்க. ஒரு 6ஆப்பு 7ஆப்பு படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் எடுத்து போகக்கூடிய பேக்கு கொடுப்பாங்க. ஒவ்வொரு பேக்குமே அப்படி தான் இருக்கும். நான் சொல்கிறது பொய்ன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு முன்னாடியும் போய் நின்று பாருங்கள். ஒரு பிள்ளைங்கள்கிட்ட கூட அந்த கவர்மெண்ட்டில் கொடுத்த பேக் இருக்காது. எல்லாமே அவங்க பேரண்ட்ஸ் வாங்கி கொடுத்த பேக்காக தான் இருக்கும். ஸ்கூல் ட்ரெஸ்ஸுமே வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணுற அன்றைக்கே பேரண்ட்ஸ் வாங்கி கொடுக்குற ட்ரெஸ்ஸு தான் பசங்க போட்டிருக்கோம். ஏன்னு வைங்களாம், கவர்மெண்ட்டில் கொடுக்குறத வந்து அளவும் சரி இருக்காது, தரமும் சரி இருக்காது. இலவசன்ற பேரில் பெரிய ஊழல் வந்து இந்த பள்ளித்துறையில் வந்து நடக்குதுங்க. இது இப்போ தான் நடக்குதுன்னு சொல்ல முடியாது, இது காலங்காலமாக இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எந்த அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் கண்டுக்கிட்டதே கிடையாதுங்க. காலங்காலமாக இது நடந்துக்கிட்டே தான் இருக்கு. இது எப்போ தான் மாறப்போதோ? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா